தேசிய கீதம் சட்டப்பேரவை துவக்கத்தில் பாடினால் மரபு மீறல் என்று கூறும் விளம்பர திமுக அரசு காலம் காலமாக ஆளுநர் உரையை நேரடி ஒளிபரப்பு செய்யும் மரபை மீறி நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாமல் பத்திரிகை சுதந்திரத்தின் குரல் வலையை நசுக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்து 4வது ஆண்டாக திங்கட்கிழமை தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் உரையுடன் 2025ஆம் ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. சட்டசபை தொடங்கியதும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. ஆனால் சட்டசபை தொடங்கும் முன்பும் முடிவடைந்த பின்பும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என ஆளுநர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் கூட்டம் தொடங்கிய போது தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்பதே ஆளுநரின் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் அதிருப்தியடைந்த ஆளுநர் தேசிய கீதம் பாட கோரிக்கை விடுத்தும் சபாநாயகர் அமைதி காத்ததால் தமிழ்தாய் வாழ்த்து நிறைவடைந்ததும் அவையை விட்டு ஆளுநர் வெளியேறி சென்று விட்டார். இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை, அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஆளுநர் உரைக்கும் முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படுவது மரபு என்றும் தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்தாய் மட்டுமே பாடப்பட்டதால் ஆளுநர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மறுக்கப்பட்டது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மறுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பேரவையில் இருந்து பாஜக MLAக்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், அரசியல் அமைப்பு சட்டத்தில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்பது மரபு என்றும் அதனை ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். பேரவைத் தலைவர் தனது எல்லையை பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் மக்கள் பிரச்சினைகளை பேரவையில் பேச அனுமதிப்பது இல்லை என குற்றம் சாட்டிய வானதி சீனிவாசன், பேரவையில் அமைச்சரைப் போல் பேரவைத் தலைவர் பேசிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கவர்னருடைய உரை, அவருடைய உரையை துவங்கும் முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போ கவர்னர் என்ன கேட்குறாருன்னா, தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். மரியாதைக்குரிய கவர்னர் அப்பீல் கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் அதை யாரும் கேட்கல. கவர்னர் அவர் வெளியில் போகிறாரு. அதற்கு பின்பாக பேரவைத் தலைவர் வெளியேயே வரக்கூடாது, இந்த செய்தி என்னோட அனுமதியை கேட்டு தான் வெளியில் வரணும்னு சொன்னால், அப்போ பத்திரிகை சுதந்திரத்திற்கு என்ன பேர், கருத்து சுதந்திரத்திற்கு என்ன பேர், சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சியில் இதுதான் சட்டப்பேரவை மக்கள் பிரதிநிதிகளுக்கு அவங்க கொடுக்குற மரியாதையா? பேரவையினுடைய தலைவர் தன்னுடைய எல்லை என்பது ஏதோ மிகப்பெரிய எல்லையாக நினைத்து கொண்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து பாமக உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக சட்டமன்ற குழு தலைவர் கோக மணி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிட்டதாகவும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து போராட அனுமதி மறுக்கப்படுவதாகவும் மீறி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்கார வன்கொடுமை பற்றி அரசு சரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு இதை கண்டித்து அரசியல் கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி அனுமதியும் வழங்க மறுக்கிறது. பேசுவதற்கும் வாய்ப்பில்லை. ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கும் அனுமதி இல்லை. அப்படி அனுமதி மறுக்கப்பட்டு போராடியவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ள அந்த கொடிய சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆட்சியாளர்கள் பேசினால் மட்டும் நேரலை வழங்குவதும் மற்ற உறுப்பினர்கள் பேசினால் இருட்டடிப்பு செய்வதும் சட்டப்பேரவையில் தொடர்கதையாகி வருகிறது. இது போன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இப்போ நீங்கள் சொல்லி தான் அந்த செய்தி எனக்கு தெரியுது. கண்டிப்பாக ஆளுநர் வந்ததிலிருந்து அவர் வெளியே போகிற வரைக்கும், ஆளுநர் உரை வாசித்து அளிக்கின்ற வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு கண்டிப்பாக காட்டியிருக்க வேண்டும். அது ஏன் நிறுத்தப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. கண்டிப்பாக சட்டமன்ற நிகழ்வுகளை முழுவதுமாகவே நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை.
இதனிடையே சட்டப்பேரவைக்கு வரும் ஆளுநருக்கு வரவேற்பு தொடங்கி மீண்டும் அவர் ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் வரை அனைத்தும் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களுக்கு நேரலை செய்ய அனுமதி வழங்கப்படும். ஆனால் திங்கட்கிழமை கூடிய தமிழக சட்டப்பேரவையில் தமிழக ஆளுநர் உள்ளே சென்றது முதல் வெளியே வந்தது வரை நேரலை செய்வதற்கான காட்சிகள் வழங்காமல் விளம்பர திமுக அரசு தடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாத சபாநாயகர் அப்பாவு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கும், அதனால் அவ்வாறு நடந்திருக்கும் என்றும் இது குறித்து தனக்கு தெரியாது என மழுப்பலாக பதிலளித்திருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய கீதம் பாடினால் மரபு மீறல் வந்துவிடும் என்றால் ஆளுநரின் உரையை வெளியிடாமல் தடுத்ததும் மரபு மீறலே என்று ஆளும் தரப்பினர் உணர வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் கமல், சுரேந்தர், தாமோதரனுடன் செய்தியாளர் நித்யானந்தன்.